ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சூப்பரான பிஸ்னஸ் பற்றி தெரிஞ்சுக்கலாம். ரொம்பவே கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட்டில் நினச்சே பார்க்க முடியாத அளவுக்கு லாபம் தரும் பிஸ்னஸ் பற்றி தெரிஞ்சுக்கலாம். தமிழ்நாட்டில் அதிகம் தொடங்கப்படாத பிஸ்னஸாகவும் இது இருக்கும். இருந்தாலும் இந்த வீடியோவில் சொல்லியிருக்க மார்க்கெட்டிங் டிப்ஸ் உங்களை வேறு லெவலுக்கு இந்த பிஸ்னஸ் எடுத்துகிட்டு போக ஹெல்ப் பண்ணும். நம்ம இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண ஃபார்மாலிட்டிஸ், பர்மிஷன்ஸ்லாம் அதிக சிக்கல் இருக்காது. ரொம்பவே ஈஸியாக ஸ்டார்ட் பண்ணிடலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த பிஸ்னஸ் ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம். பெருசாக நம்ம குவாலிஃபைடாக இருக்கணுன்ற அவசியமும் இல்லை. அப்படி இருக்க இந்த பிஸ்னஸ் பண்ண ரா மெட்டீரியல் எங்கே வாங்கலாம், மிஷின் எங்கே வாங்கலாம், அப்புறம் இந்த பிஸ்னஸோட ப்ராசஸ், இந்த பிஸ்னஸோட ப்ராஃபிட் டீட்டெயில் ரொம்பவே கிளியராக சொல்லியிருக்கோம். அதிக சேல்ஸ் கிடைக்க சூப்பரான மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி சொல்லியிருக்கோம். ஸோ வீடியோ எண்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க, கண்டிப்பாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறது ஒரு பழைய பிஸ்னஸ் நம்ம ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி யூனிக்காக பண்ணி அதிக லாபம் சம்பாதிக்கக்கூடிய பெட் பாட்டில் கோலி சோடா பிஸ்னஸ் பற்றி தெரிஞ்சுக்கலாம். நார்மலாக கிளாஸ் கோலி சோடாலாம் கடைக்கு போய் நம்ம டேரெக்டாக குடிக்கிற மாதிரி இருக்கும், உடனே கிளாஸும் ரிட்டர்ன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ பிளாஸ்டிக் பாட்டிலில் கோலி சோடா மேக் பண்ணி பிஸ்னஸாக பண்ணுறப்ப யூனிக்காக இருக்கும். கஸ்டமரும் நார்மலாக கூல்ட்ரிங்க்ஸ் மாதிரி வாங்கிட்டு போக ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அதே போல் கிளாஸ் பாட்டிலில் டிராபேக் என்னன்னு பார்த்தோம்னா, சோடா ஃபில் பண்ணுறப்ப கிளாஸ் உடஞ்சிரும். அதனால அதிக அளவில் லாஸும் வந்துட்டு இருந்துச்சு. ஆனால் நம்ம இந்த பிஸ்னஸ் பிளாஸ்டிக் பாட்டிலில் ஃபில் பண்ணுறப்ப அந்த ப்ராப்ளம் வராது. ஸோ நம்ம இந்த பிஸ்னஸ் ப்ராசஸ் என்ன, ரா மெட்டீரியல் எங்கே வாங்கலாம், மிஷின் பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். ரா மெட்டீரியல்னு பார்த்தோம்னா 200 ml பிளாஸ்டிக் பாட்டில் தேவைப்படும். ரீசைக்கிள் பண்ணுற பிளாஸ்டிக் மோல்டிங் கம்பெனிஸ்ட்டை நம்ம பாட்டில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதே போல் கோலி சோடா கேப் நமக்கு தேவைப்படும். கோலி சோடா மேக் பண்ணுறதுலேயே ஏகப்பட்ட வெரைட்டிஸ் நம்ம மேக் பண்ணி சேல் பண்ணலாம். ஆரஞ்சு ஃப்ளேவர், கிரேப் ஃப்ளேவர், ஜிஞ்சர் ஃப்ளேவர், லெமன் ஃப்ளேவர்னு ஏகப்பட்ட ஃப்ளேவரும் நம்மளால் மேக் பண்ண முடியும். நம்ம மிஷின் பற்றி பார்த்தோம்னா நமக்கு 20,000 2 லட்சம் 3 லட்சம் ரூபாய்க்கு கூட மிஷின்ஸ் கிடைக்கும். ஸ்டார்டிங்கில் லோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் பர்ச்சேஸ் பண்ணி பிஸ்னஸ் டெவலப் ஆன பிறகு ஹை எண்டுக்கு நம்ம வாங்கிக்கலாம். மிஷின் நம்ம கூகுள்லேயே பெட் பாட்டில் கோலி சோடா மேக்கிங் மிஷின் சர்ச் பண்ணாலே நிறைய செல்லர்ஸ் கிடைப்பாங்க. அவங்கள்ட்ட நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதில் கோலி சோடா மேக்கிங் ப்ராசஸ் பற்றியும் அவங்களே சொல்லி கொடுத்துருவாங்க. எவ்வளோ வாட்டர் ஆட் பண்ணணும், சோடா எவ்வளோ மிக்ஸ் பண்ணணும், ஃப்ளேவர்ஸ் எவ்வளோ ஆட் பண்ணணும் எல்லாமே சொல்லி கொடுத்துருவாங்க. ஸோ அது ப்ராப்ளமாகவே இருக்காது. மிஷினில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷத்துக்கு 10 12 பாட்டில் வரைக்கும் நம்ம கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட்டில் வாங்குற மிஷின்லேயே மேக் பண்ணிக்க முடியும். நம்ம இந்த பிஸ்னஸில் அதிக சேல்ஸ் கிடைக்க மார்க்கெட்டிங் பற்றி பார்த்தோம்னா, நீங்கள் உங்களோட ப்ராடக்ட்டை ஃபஸ்ட்டு நல்லா பிராண்டிங் பண்ணணும். அப்புறம் டிஸ்ட்ரிபியூட்டர்ஷிப் கொடுக்கணும். முக்கியமாக உங்கள் ப்ராடக்ட் பெஸ்ட்டாக இருந்துச்சுன்னா நிறைய பிஸ்னஸ் பீப்புள்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டர் அப்ளை பண்ணுவாங்க. முடிஞ்ச அளவு தமிழ்நாடு ஃபுல்லாகவே டிஸ்ட்ரிபியூட்டர் கொடுங்க. அப்படி கொடுக்கறதுனால நீங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாகவே சப்ளை பண்ண முடியும். அதில் எவ்வளோ ப்ராஃபிட் பண்ண முடியும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இந்த பிஸ்னஸில் நீங்கள் ஆன்லைன்லேயே கொண்டு போக முடியும். யூடியூப், இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர் அப்ரோச் பண்ணி நீங்கள் ப்ரமோஷன் பண்ணலாம். அப்புறம் ஆஃப்லைன்லேயே நீங்கள் டேரெக்டாக சூப்பர் மார்க்கெட், டிபார்ட்மெண்ட் ஸ்டோர், கூல்ட்ரிங்க் ஷாப்ஸுக்கும் சப்ளை பண்ண முடியும். இந்த பிஸ்னஸோட ப்ராஃபிட் டீட்டெயில் பார்த்தோம்னா நம்ம மிஷின் ஒரு 30,000 ரூபாய்க்கே பெஸ்ட்டாக வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த பிஸ்னஸ் நம்ம ப்ராசஸ் பண்ண ஃபேக்ட்ரி செட் பண்ணுற மாதிரி இருக்கும். அட்வான்ஸ் அதுக்கு ஒரு 50,000 ரூபாய் கொடுக்குற மாதிரி இருக்கும். ரா மெட்டீரியல் ஒரு 30,000 ரூபாய்க்கு நம்ம வாங்கிக்கலாம். ரன்னிங் காஸ்ட் 1 லட்ச ரூபாய் கையில் வச்சுக்கலாம். அதில் இபி காஸ்ட், ஒர்க்கர் சேலரிலாம் மேனேஜ் பண்ணிக்கலாம். அப்புறம் நீங்கள் இந்த பிஸ்னஸில் ப்ராஃபிட்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு நீங்கள் 2000 பாட்டில் சப்ளை பண்ணுறதை அசியூம் பண்ணிக்கலாம். நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக டிஸ்ட்ரிபியூட்டர் கொடுக்குறப்ப இன்னும் நல்லாவே பண்ண முடியும். இருந்தாலும் 2000 பாட்டிலும் சேல் ஆகுறப்ப எக்ஸ்பென்ஸ்லாம் ரெடியூஸ் ஆக பாட்டிலுக்கு 5 ரூபாய் ப்ராஃபிட்னு வச்சுக்கிட்டாலும் ஒன் டே இன்கமாக நமக்கு 10,000 ரூபாய் ப்ராஃபிட்டாகவே கிடைக்கும். இந்த பிஸ்னஸில் மந்த்லி இன்கம்னு பார்த்தோம்னா நம்ம எந்த அளவுக்கு மார்க்கெட்டிங் பண்ணுறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி வேரி ஆகும். இந்த வீடியோவில் சொல்லிய விஷயம் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். டவுட் எது இருந்தாலும் கமெண்ட்டில் கேளுங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம்.